சொல்லணும் போல இருக்கு சின்ன தம்பி. நான் உங்க கூட சேர்ந்து 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த கடவுளே ஆனாலும் சரி, உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பிரிக்கவும் நான் விட மாட்டேன். மேடம், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் பாத்துக்கிறேன். கண்ணு முடிச்சுதான் நான் கூப்பிடுறேன். இல்ல, நான் பக்கத்துலயே இருக்கேனே. ப்ளீஸ். சரி மேடம், இருங்க. சரிங்க மேடம், முழிச்சிடுவாரு. நீங்க போய் சாப்பிட்டு வாங்க மேடம். கேண்டீன் 12 மணி வரைக்கும் தான் இருக்கும். இல்ல, பசிக்கல. அம்மா, பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. சின்ன தம்பிங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சாமி, திரும்ப திரும்ப ஏன் எனக்கு சோதனையை கொடுக்கற? இந்த தாலி தான் எனக்கு நிலைக்குங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு அதையும் என்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி ஏன் இப்படி ஒரு பயத்தை எனக்கு காட்டணும்? எனக்கு ஏதாவது தண்டனையை கொடு. சின்ன தம்பி எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? அவரை கஷ்டப்படுத்தினாதான் நான் அதிகமா துடிப்பேன்னு முடிவு பண்ணி பண்றியா? தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன சார்ந்த யாரையும் சோதிக்காத. என்னால முடியல. இப்படியேதான் நீ எனக்கு சோதனை கொடுப்பேன்னா மொத்தமா என் உசுரை எடுத்துக்கோ. இப்படி அடுக்கடுக்கா சோதனையை கொடுக்காத. டாக்டர், காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லையே? Nothing to worry. He is perfectly all right. அட்ரஸ்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்கம்மா. இருக்கிற வேலை இருக்கு. நான் அவங்கள காலேஜுக்கு அழைச்சிட்டு போகணும். நீங்க அழைச்சிட்டு போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? உங்களையே யாராவது இன்னும் 2 நாளைக்கு கை தாங்களா கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல தான் இருக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்க இப்படி இருக்கிறப்போ உங்க பக்கத்துல நான் இல்லைன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. சின்னம்மா, எனக்காக ஏன் சின்னம்மா இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் ஒரு சாதாரண ஆள் தான். சின்ன தம்பி, நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? உங்களை பாத்துக்க வேண்டியது என் கடமை சின்னம்மா. ஆனா நீங்க அதே மாதிரிதான் சின்ன தம்பி, உங்களை பாத்துக்க வேண்டியதும் ஏன் கடமை. சின்ன தம்பி, ஒண்ணு இல்ல சின்னம்மா. ஏன் தயங்குறீங்க? பீச்சில் என்கிட்ட ஏதோ முக்கியமா சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க என்கிட்ட சொல்ல வந்தப்பதான் பவானி வந்து முதுகுல குத்திட்டான். சின்னம்மா, என்ன விஷயம்? என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க சின்னம்மா? அது பெருசா ஒண்ணும் இல்ல சின்ன தம்பி. எனக்கு ஒரு யோசனை தேவைப்பட்டுச்சு, உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. என்கிட்ட யோசனையா? எனக்கு என்ன சின்னம்மா தெரியும்? என்கிட்ட யோசனை கேட்க நினைச்சேங்கிறீங்க. நான் அங்கசத்துக்கு பயப்படுற மாதிரி தான் சின்ன தம்பி நீங்க. சரி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம்.